இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த காணொளியிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த திருப்பலியிலே அதுவும் சிறப்பாக இந்த இறை பகிர்வின் மூலமாக நான் உங்களோடு ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உங்களுடைய ஆன்மீக வழிகாட்டி அருட்பணி அகஸ்டின் அவர்கள் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு எங்களுடைய மக்களுக்காக புனித தேவ சகாயம் பிள்ளையை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். எனவே தொடக்கத்திலேயே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதோ இந்த அந்நிய தேசத்திலே நீங்கள் இந்த இந்தியாவினுடைய புனித தேவ சகாயத்தை உங்களுடைய பாதுகாவலராக கொண்டு விழா எடுக்கிறீர்கள். அதற்காக தயாரிப்பாக இந்த நாளை கூட சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தந்தை அவர்கள் என்னிடத்தில் கொடுத்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, புனித தேவ சகாயம் நம்பிக்கையின் சுடரொளி. தேவ சகாயம் நம்பிக்கையின் சுடரொளி. இந்த கருத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்ன உடனே எனக்கு இந்த கருத்து மிக ஆழமான சிந்தனைகளை கொடுத்தது, நிறைய என்னை சிந்திக்க வைத்தது. நானும் இப்படி நம்பிக்கையில் வாழ வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் எனக்கு கொடுப்பதாகவே அமைந்தது. ஆம் பிரியமானவர்களே, அதை பற்றி அதிகமாக பேச நேரம் இல்லாததால் ஒரு சில முக்கியமான குறிப்புகளை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, புனித தேவ சகாயம் அந்த பகுதியிலிருந்து நிறைய பேர் இருப்பீங்க. அவருடைய நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த தேவ சகாயமுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரிந்ததுதான். இந்த புனித தேவ சகாயம் ஒரு மறைசாட்சியினுடைய வாழ்க்கையில நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் துன்பத்தினுடைய ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறார். அந்த துன்பத்திலே நம்பிக்கையை மிகுதியாக தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தவராகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாயக்கர் என்ற இடத்திலே அவர் அரண்மனையிலே ஒரு பெரிய பொறுப்புகளோடு வேலை செய்தவர் தான். நல்ல பதவிகள், உயர் பதவியில் இருந்தவர், நல்ல வருமானம் இருந்தது. அவருக்கு பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுத்தார்கள். எப்பொழுது இயேசுவை நம்பினாரோ அப்பொழுதிலிருந்து அவருக்கு துன்பத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள், வேதனையை கொடுக்க ஆரம்பித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். எல்லாவற்றையும் இந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்காக தனது உயிரையே கொடுத்தார். அப்ப ஒரு மனிதன் யார் கடவுள் மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளை எதிர்த்து வந்தால்தான் கிறிஸ்தவம் என்பதற்கு இவர் பெரிய ஒரு சான்றாகவே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாம் கடைபிடித்தோம் என்றால் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிற துன்பங்கள் அவ்வளோ பெருசே இல்லை. வெளிநாட்டில் தான் இருக்கிறோம், நம்ம பல்வேறு துன்பங்கள் இருக்கலாம், நல்ல பண வசதி இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் இந்த புனிதருடைய துன்பத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால், ஐயோ நான் ரொம்ப பரவாயில்லையே, எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறாரே என்று இன்னும் மன உறுதியோடு நம்பிக்கையோடே வாழ்வீர்கள். அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை நமக்கு பெரிய பாடத்தை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த தலைப்பிலேயே எனக்கு ஒரு பெரிய சிந்தனைகள் வருகிறது. புனித தேவ சகாயம் பிள்ளை நம்பிக்கையின் சுடரொளி. அந்த நம்பிக்கை என்பது என்னது? ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து, ஒரு செயலாக அது மாற வேண்டும். இதையே நம்ம விவிலியத்தில் படிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கடுகளவு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து வேரோடு பெயர்ந்து போய் கடலை வேரூன்றி நில் என்றால் அது நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அந்த நம்பிக்கையினால் நம்மால் எதையுமே சாதிக்க முடியும். நம்பிக்கை இல்லாத இடத்தில் தான் மக்களுக்கு துன்பங்கள், துயரங்கள் வருகிறது என்று நற்செய்தி கூட தெளிவாகவே சொல்லுகிறது. இயேசு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னங்க? கடுகளவு, ஒரு சிறிய அளவு நம்பிக்கை இருந்தா போதும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த சிறிய அளவு நம்பிக்கை இல்லாததுனால்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சிறு சிறு துன்பங்களை கூட ஒரு பெரிய துன்பமாவே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவ சகாயம் பிள்ளை அது சிறிய அளவுக்கு தான் அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நம்ம போல அவர் பாரம்பரியமா அதே பிறந்ததிலிருந்து அவர் கிறிஸ்தவனா இல்லை, அவங்களோட பாட்டம் பூட்டிலாம் கிறிஸ்தவராக இல்லை. இருந்தாலும் அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நம்பிக்கையோடு வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருவதை பார்க்கிறோம். பாருங்க, அப்ப அந்த நம்பிக்கை அவருக்கு தைரியத்தை கொடுத்தது, துணிவை கொடுத்தது, ஆற்றலை கொடுத்தது.
அந்த நம்பிக்கையை வைத்து எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன், அந்த இயேசுவுக்காக சந்திக்கிறேன். ஏன்னா அந்த இயேசு உயர்ந்தவர், பெரியவர் என்ற ஒரு உணர்வை அவருக்குள் ஏற்படுத்தி கொண்டு இறுதி வரை அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்தார். எனவே அந்த நம்பிக்கையை அவரை போன்று சுடர் ஒளி அப்படின்னா ஒரு இருட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தீ பிழை இருந்துச்சுன்னா போதும், அந்த இருட்டானது ஒரு இருட்டு பிரகாசமா மாறும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அப்ப அந்த சுடரொளியாகவே, நம்பிக்கையின் சுடரொளியாகவே எரிந்து கொண்டிருந்தவர் தான், இறுதி வரை இருந்தவர் தான் இந்த புனித தேவ சகாயம் பிள்ளை. அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கை நமக்கு என்ன பாடத்தை சொல்லுகிறது என்றால், நாம் அனைவருமே எல்லா சூழ்நிலையிலும் நம்பிக்கை விட்டு நாம் ஓயக்கூடாது, நம்பிக்கையில் வாழ வேண்டும் என்று அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எனவே அவருடைய திருவிழாவை நாம் தயாரிப்பதற்காக இன்று நாம் கூடியிருக்கிறோம். நமது நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும். அடுகளவு நம்பிக்கை தான், பெரிய அளவு கூட இல்லை. இதோ இந்த மண்ணிலே நீங்கள் பணி செய்கிறீர்கள், குடும்பத்திற்காக உழைக்கிறீர்கள் என்றால் இந்த இடத்துல கூட உங்களுடைய நம்பிக்கை குறையக்கூடாது. உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களை இன்னும் பெரிய அளவுக்கு உயர்த்தும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை உள் வைத்துக் கொள்ள வேண்டும். புனித தேவ சகாயம் பிள்ளைக்கு நம்பிக்கையை அதிகமாக்கியதும், இன்னும் எதிரிகளை சந்திக்க அவருக்கு கொடுத்த ஒரு இறை செய்தியும் என்ன தெரியுங்களா? திருப்பாடல் 27:1 அதில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: கடவுளே என் ஒளியும் எனது மீட்பும், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும். பாருங்க, இந்த இறை வார்த்தை திருப்பாடல் ஆசிரியர் அழகாகவே சொல்லுகிறார், உணர்ந்து சொல்லுகிறார். கடவுள் தான் இந்த உலகின் ஒளி, அவரே மீட்பு, யாருக்கு நாம் அஞ்ச வேண்டும்? பயப்படவே தேவையில்லை. இந்த வார்த்தை புனித தேவ சகாயம் பிள்ளை அதிகமாக பாதித்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய எதிரிகளை அவர் அஞ்சாமல் துணிந்து பார்த்தார், அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில கூட யார் நமக்கு ஒளியாக மீட்பராக இருக்கிறார் என்றால் கடவுள் ஒருவரே. அப்ப அந்த கடவுள் நம்மகிட்ட இருக்கும் பொழுது சாதாரண மனிதர்களை பார்த்து நாம் ஏன் அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும் என்ற ஒரு மன உறுதி நம் ஒவ்வொருவருக்குமே இன்று சிறப்பாக எழ வேண்டும். அந்த வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். யாருமே எனக்கு உயர்ந்தவர்கள் கிடையாது கடவுளை தவிர என்ற ஒரு உணர்வு எனக்குள் வந்துடுச்சு அப்படின்னா நான் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். துணிந்து அவரை போன்று அந்த நம்பிக்கையை சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருப்பேன் என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இந்த தேவ சகாயம் பிள்ளை வாழ்க்கையிலே வேதனை, துன்பங்கள் என்பது பெரிய அளவில் இருந்தது. அந்த துன்பத்தினுடைய உச்ச கட்டத்துக்கே சென்றவர், தனது உயிரையும் கொடுத்தவர். அதனால் தான் இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது இன்று அவரை புனித நிலைக்கு உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் மூலமாக பெரிய மக்கள் அனைவருமே நம்பிக்கையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள், அந்த இறைவனை அனுபவிக்கிறார்கள். நாமும் சிறப்பாக அந்த புனிதரை நமது பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த வேதனைகளை, துன்பங்களை, வலிகளை, அவமானங்களை தாங்கிக் கொண்டு நம்பிக்கையின் சுடரொளியாகவே இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்னும் இந்த வேதனை, துன்பங்கள் எப்படி ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிறது? அந்த வேதனை கடவுள் தான் கொடுக்கிறாரா? அந்த வேதனை நேரத்தில் கடவுள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறாரா என்றெல்லாம் நமக்கு சிந்தனைகள் எழலாம். ஆனால் விவிலியம் இவ்வாறு சொல்லுகிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 5 இறைவார்த்தைகள் 3-4 இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: துன்பம் பொறுமையை உருவாக்குகிறது, பொறுமை நம்பிக்கையை உருவாக்குகிறது. பாருங்க, துன்பம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஐயோ துன்பம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பு வந்துடும் இல்லையா? இங்கே ஓடுவோம், அங்கே ஓடுவோம், ஏன் எனக்கு இருக்குது, எனக்கு எப்போ இந்த துன்பம் நீங்கும், கோயிலில் போய் மன்றாடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் துன்பங்கள் வருகிற போது, வேதனை வருகிற போது பொறுமை ஏற்பட வேண்டும். அது ஏற்படுத்தும். அந்த பொறுமை இருந்துச்சுன்னா அந்த பொறுமை தான் நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். பாருங்க, துன்பம் பொறுமை உருவாக்குகிறது, பொறுமை நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லை. துன்பம் வந்தாலே அந்த பொறுமை இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆனால் தேவ சகாயத்திற்கு அந்த பொறுமை இருந்ததா? பல ஆண்டுகள் சிறையில் இருந்தால் கூட பொறுமையாக இருப்பேன், என்னை அவமானப்படுத்தினாலும் நான் பொறுமையாக இருப்பேன், என்னை அசிங்கப்படுத்தினாலும் பொறுமையாக இருப்பேன், கடவுளை நீ நம்பாத அப்படின்னு சொன்னா கூட அவரை நம்பிக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூழ்நிலையும் பொறுமையா இருந்தார் இல்லையா? அந்த பொறுமை தான் அந்த நம்பிக்கையை சுடரொளியாக அவர் வாழ வைத்தது. நம்பிக்கையில் நிறையாவே இருந்தார். பிரியமானவர்களே, துன்பம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த துன்ப நேரத்துல கடவுள் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு இல்லை. அந்த துன்பத்தை கொடுத்து நாம் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்று பரிசோதிப்பதற்காக சில நேரங்களில் துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது என்று நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும்.
எனவே துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது, துன்பத்தை கண்டு பயந்து ஓடிவிடக்கூடாது. துன்பத்தில இருந்து நாம் இறைவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுகிற பொழுது இறைவன் நம்மை இன்னும் அதிகமாகவே உயர்த்துகிறார், அந்த நம்பிக்கையில் வாழச் செய்கிறார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பாக இந்த நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையினுடைய அடையாளமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்துங்கள். கடுகளவு தான்ங்க, கடுகளவு நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். புனித தேவ சகாயம் பிள்ளையை போன்று வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை அனுபவிப்பீர்கள், சான்று பகவீர்கள். அந்த நாட்டில இருந்து கூட நான் கடவுளின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. இந்த மாதிரி மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு இந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கும். நான் இயேசுவின் பிள்ளை என்று உறுதியாகவே சொல்லும் என்று நாம் இந்த சிந்தனைகளை உள்வாங்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த கருத்தை உள்வாங்கி தியானிப்போம். நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் தான் உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். இந்த கருத்து பெரிய ஆழமான செய்தியை உங்களுக்கு கூட கொடுக்கலாம். எனவே புனித தேவ சகாயம் பிள்ளை நம்பிக்கையின் சுடரொளி. அவர் அணையாமல் அந்த நம்பிக்கையிலே இருந்தார், பிறருக்கும் ஒளியாக இன்றும் இருக்கிறார் என்ற நம்பிக்கை உள்வாங்கி நாமும் அணையாத நம்பிக்கையின் சுடரொளியாக வாழ முயற்சி எடுப்போம். ஒரு பாடல் கூட அழகாக இருக்கிறது. நம்பிக்கையினா நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே, பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வா. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பிரியமானவர்களே, நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். கடவுள் உங்களை நடத்தி செல்லுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், எல்லா நேரத்திலும் கடவுள் உங்களை வழி நடத்துவார் என்ற மன உறுதியோடு அந்த இடத்தில் நீங்கள் வாழ நான் உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பாக இந்த புனிதருடைய பரிந்துரை தோழமை உங்களுக்காகவே இருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை மிகுதியாக்குவார். உங்களுடைய துன்ப நேரத்திலே, வேதனை நேரத்திலே உங்களோடு இருந்து உங்களை கடவுள் பக்கம் அவர் அழைத்து செல்லுவார் என்ற உறுதியை உங்களுக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ இந்த நாட்டிலே இந்த மக்கள் தங்களுடைய பணிக்காக, வேலைக்காக, குடும்பத்தை நல்வழியில் படுத்துவதற்காக தாய் நாட்டை விட்டு வேற்று நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். அவர்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும். தேவ சகாயம் பிள்ளை எப்படி துன்பங்களை, அவமானங்களை, அசிங்கங்களை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து உமக்கு சான்று பகிர்ந்து புனிதராக இருக்கிறாரோ, அப்படி இதோ இந்த தேசத்திலே இருக்கிற இந்த பிள்ளைகள் இன்னும் நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்ந்து அவர்கள் எரியும் சுடரொளியாக வாழ நான் செபிக்கிறேன். அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும், பணியை ஆசீர்வதியும். ஏதோ அந்த நாட்டிலே அவர்கள் எதை இழந்தாலும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை புரிந்து கொண்டு வாழ, இது நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், நல்ல உடல் ஆரோக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க, அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்க நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த பங்கையும் சிறப்பாக ருட்பணி அகஸ்டின் அவர்களையும் அந்த அங்கு இருக்கிற தமிழ் சமூகத்தையும் நான் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் எடுக்கிற இந்த திருவிழா முயற்சிகள் சிறப்பாக நடந்து இந்த புனிதருடைய தோழமை அதிகமாக பெற்று மகிழ்ந்து வாழ கிருபை செய்யும். வெயலாமைகள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.